வெற்றிவேல் முருகா துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. நான் வந்து முருகரோட ஒரு மிகப்பெரிய பக்தருங்க. முருகரோட வீடியோவாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், நான் அதிகமாக பார்ப்பேன், அதிகமாக கேட்பேன். அப்படி அந்த மாதிரியான வீடியோலாம் பார்க்கும்போது அதில் வர கமெண்ட்ஸையும் வந்து நான் படிக்கிற பழக்கம் எனக்கு அதிகமாக இருக்குங்க. அதில் நிறைய பேர், நான் முருகரை கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு கஷ்டங்களை தான் கொடுக்குறாரு, சோதனைகளை தான் காட்டுறாரு அப்படின்னு நிறையா பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்காக தாங்க இந்த ஒரு பதிவேமும். முருகரை கும்பிடுறோம் அப்படின்னா அவர் சோதிப்பாரே தவிர ஒரு நாளும் அவர் வந்து நம்மளை வந்து கைவிட மாட்டாருங்க. நம்மளோட பக்தி வந்து உண்மையானதா அப்படின்னு சோதித்து பார்ப்பாரே தவிர அவரை நம்பி போனவங்களை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டவே மாட்டாருங்க. அதனால் எந்த ஒரு வேண்டுதலாக இருக்கட்டும், முருகர்கிட்ட போய் கேட்கும்போது நான் உங்களுக்கு இதை பண்ணுறேன், நீங்கள் எனக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு ஒரு வேண்டுதலை வந்து கேட்கவே செய்யாதீங்க. உங்களுடைய கஷ்டங்கள் என்னவோ அதை அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது இதை எனக்கு கொடுப்பீங்களா, இதை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க. முருகரோட அருளால் நிச்சயம் எனக்கு கிடைக்கும், என்னோடய கஷ்டங்களை நிச்சயம் அவர் எனக்கு தீர்த்து வைப்பார், என்னோட கண்ணீரை துடைக்க அவர் நிச்சயம் வருவார் அப்படின்னு அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. அவர் நிச்சயம் உங்களை வந்து கைவிடவே மாட்டாருங்க. அது இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படிங்கிறத விட உண்மையான முழு மனசோட அவரை வழிபடுங்க. அவர் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாருங்க. அப்படிப்பட்ட கடவுள் தாங்க முருகப்பெருமான். அது நம்பினவங்களை என்றைக்குமே ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டாருங்க. ஸோ முருகப்பெருமானோட காலடியை இறுக பிடிச்சிக்கங்க. உங்களோட கஷ்டங்கள் என்னவோ அவரோட பாதத்தில் இறக்கி வச்சுட்டு வாங்க. நிச்சயம் அவர் உங்களோட வாழ்க்கையில் இருக்க எல்லா கஷ்டங்களையும் போக்குவார். அதாவது அவரை நம்பினவங்களை அவரை என்றைக்குமே கைவிட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், முருகனை நம்புங்க, முருகனை வழிபடுங்க. உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே பார்ப்பீங்க, நீங்களே அதை வந்து உணர்வீங்க. ஆனால் அதுக்கு தேவையை நீங்கள் வந்து அவர் மேலே முழுமையான நம்பிக்கையை வைக்கணும், முழு பக்தியோடு இருக்கணும். அவரை முழுமையாக நம்பி அவரோட காலடியை நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னா அவர் ஒரு நாளும் என் அப்பன் முருகன் உங்களை கைவிடவே மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது நம்ம அடைஞ்ச ஒரு பலனை எல்லாரும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த செய்தியை சொல்கிறேன். முருகனை கும்பிடுங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள், உங்களோட வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதை அவரே நடத்தி வச்சு அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் கொடுப்பார். முருகனை நம்பினவங்களை இந்த உலகத்தில் அவர் கைவிடவே மாட்டாருங்க.